மிகப்பெரிய கடைகளில் நீங்கள் பொருள் வாங்குவதன் மூலம் ஒரு கோடீஸ்வரனையும் நீங்கள் 1000 10,000 அடிமைகளையும் உண்டு பண்ணுகிறீர்கள். சிறிய கடைகளில் பொருள் வாங்குவதன் மூலம் 5000 முதலாளிகளை உண்டு பண்ணுகிறீர்கள். மறந்து விடாதீர்கள். இந்த தேசத்துக்கு கொத்தடிமைகள் தேவையில்லை, சிறு சிறு முதலாளிகள் தேவை. என்ன சார், ஒரு 8 அணா கூட இருக்குமா, ஒரு ₹1 கூட இருக்குமா அவங்க கிட்ட பொருள் விலையில? அப்படி வாங்க பழகுங்க. சிறிய கடைகள்ல வாங்கறதுக்கு பழகுங்க. இதை வச்சிருந்தா பூச்சி வருதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. பூச்சி வர்ற தானியம் தான் நல்ல தானியம். அப்ப பூச்சி வரலன்னா பூச்சியே திங்க மாட்டேங்குதேடா, அதை நீ போய் திங்கலாமா? எக்ஸலண்டான நேம் உள்ள ஒரு கம்பெனி, அதை போய் சீஸ் பண்ணி பிடிச்சி வெளியே எடுத்தா பூச்சிக்கொல்லி மருந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்குள்ள இருக்குது. இதை விட குப்பை இருக்கலாம், அதுல 2 கல்லு கிடக்கலாம். நம்ம புடைச்சுக்கிறோம்னா புடைச்சுக்கலாம், கிளீன் பண்ணா கிளீன் பண்ணிக்கலாம். இப்ப லேடிஸ்லாம் சொல்றாங்க, நீ பண்றது இல்லைங்கிற திமிரில் எங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறியா, நீ வேணும்னா ஹஸ்பண்டை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லு. அவருக்கு அதை விட என்ன வேலை தெரியுங்களா? நம்ம உயிர் முக்கியம், நம்முடைய உடம்பு முக்கியம். விஷம் கலந்த பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு பேர் சார். எக்ஸ்பைரி டேட் 2 வருஷம். எங்க 2 வருஷமா இருந்த ஒரு பிஸ்கட்டோ 2 வருஷம் உயிரோடு இருந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு எப்படி சார் உயிராற்றலை கொடுக்கும்? உள்ள எது அழுகி போகிறதோ, எது செத்து போகிறதோ, எது வீணாய் போகிறதோ, எது பூச்சியை உண்டு பண்ணுகிறதோ அதுதான் உயிரோடு இருக்கிறது. அதை சாப்பிட்டால் தான் உங்கள் உயிருக்கு நல்லது. 2.5 ஆண்டுகள் எது கெட்டு போகவே இல்லையோ அது உள்ளே போனவுடன் உங்களை கெடுத்து விடும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்.